வணக்கம் உறவுகளே. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஃபேன்ல வந்து காத்து ஸ்லோ வருதுன்னு சொல்லிட்டு கண்டென்சர் எல்லாம் மாற்றுவோம். அது மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபேன்ல இந்த மாதிரி டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஃபேன்ல வந்து இந்த மாதிரி டஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்தாலும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா காற்று சரியா வராது, என்னதான் கண்டென்சர் மாற்றினாலும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, கண்டென்சர் மட்டும் மாற்றிட்டு இந்த மாதிரி ஃபேன்லாம் க்ளீன் பண்ணாமல் விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் ஃபேன் இருக்கிறது, என்ன ப்ரௌன் கலர் ஃபேன் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஃபேனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்ல, இருந்தாலும் அழுக்கு படிஞ்சாலும் வந்து தெரியாது. அதனால தான் அதிக பேர் வந்து இந்த மாதிரி வாங்குவாங்க. இந்த மாதிரி ஃபேன் வாங்கும்போது காற்று நல்லா வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணான்னு வச்சுங்களேன், காற்று நல்லா வரும். சின்ன ரூமாக இருந்தாலும் சரி, பெரிய ரூமாக இருந்தாலும் சரி, ஹாலாக இருந்தாலும் சரி. நம்ம இதை க்ளீன் பண்ணுற வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இது க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கழிச்சு வச்சு கூட பண்ணலாம், ரக்கையை வந்து நல்லா கழுவிட்டு கூட பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ரக்கை வந்து பெண்ட் ஆகாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து துடைக்கணும். ஏன்னா ரக்கை பெண்ட் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா காற்றே வராது. அதனால மைண்டில் வச்சுட்டு க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணும்போது கச்சிப்பின்னா மாஸ்க் ஏதாவது கட்டிட்டு பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால சில பேர் அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமலே வந்து பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து ஒத்துக்கும், சில பேருக்கு வந்து ஒத்துக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆனால் க்ளீன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணுங்க, பொறுமையாக க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து ரக்க இது பண்ணும்போது இதை அழுத்தும் போது பெண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து சுத்தமாகவே காற்று வராது. அதெல்லாம் கவனமாக பண்ணுங்க வீட்டில் பண்ணும்போது. பாப்பாக்கு இதில் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன், அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். இல்லைனா வந்து இதுக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பொறுமையாக இது பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கு தடவை, இன்னும் 4 மாதத்துக்கு தடவை வந்து நீங்கள் கரெக்டாக க்ளீன் பண்ணாவே போதும். உங்களுக்கு ஃபேனில் நல்லா காற்றும் வரும். வெயில் காலத்துலேயே நல்லா இருக்கும். குளிர் காலத்தில் அந்த அளவுக்கு தெரியாது, வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தினாவே தெரியும், இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் ரொம்ப காஞ்ச துணி எடுத்துகிட்டு வேணால் கூட ஃபேனில் வந்து துடைச்சிக்கலாம். ரொம்ப ஈரமெல்லாம் இருக்க தேவையில்ல. நல்லா வந்து துணியை வந்து புழிஞ்சிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கரெக்டாக டஸ்ட்டெலாம் வந்து போயிடும். நான் வந்து ஈர துணி இல்லாமலே வந்து துடைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து எல்லாமே போயிடுச்சு. இந்த கார்னரில் மட்டும்தான் அது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரக்கையை வந்து ரீஃப் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு கழுவுனா தான் அது வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு போகும். இல்லைனா அது வந்து அந்தளவுக்கு இதுவும் ஆகாது. உங்களுக்கு பார்க்கும்போதே இங்கே தெரியும், இந்த மூலையில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு போகாது ஈர துணியில் துடைச்சாலும். இது வந்து ரீஃப் வந்து கைட்டிட்டு துடைச்சா மட்டும்தான் வந்து இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு வந்து டஸ்ட்டெலாம் ரிமூவ் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. டாட்டா பாபாய். இது உங்களுக்கு வந்து